எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்திலும் உங்களோடு கூட இருந்து இந்த நாளிலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அதை புரிந்து கொள்கிறார். ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் அதை வெளிச்சத்தில் பார்க்கிறதை போலவே வெளியரங்கமாகவே அதை பார்க்கிற தேவன். அவருக்கு மறைவானது எதுவும் இல்லை. ஆகவே என் ஆண்டவராகிய தேவனை நாங்கள் கூப்பிடுகிற போதே அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். வேத வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நெருக்கத்தில் இருந்து நாம் இருக்கிற சூழ்நிலையில, நாம் தேவைகளின் மத்தியில இருக்கிற போதெல்லாம் ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்கிற தேவன். அவர் ஒத்தாசை புரிகிற தேவன், நன்மை செய்கிற தேவன். அந்த தேவன் தாமே உங்களுக்கும் அவர் செவி கொடுப்பார். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், ஒரு வியாதி நேரத்தில் இருக்கலாம், ஒரு தேவைகளின் மத்தியில் இருக்கலாம், ஒரு நெருக்கமான கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம், ஒரு மரண பிடியில ஒரு துயரத்தில் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில், அந்த நாட்களில் ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவன் குஷ்டரோகியாக இருந்தான். கொடிய வியாதி, மரணத்துக்குரிய வியாதி. அந்த நாட்களில் அப்படிப்பட்ட வியாதிக்கு மருந்தே இல்லாத காலம். மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டு போகிற காலம். இன்றைக்கு ஒரு கொடிய கேன்சர் எப்படி ஒரு மனிதனை அழிக்கிறதோ, இல்லாவிட்டால் கொடிய டயபெட்டிக் எப்படி மனிதர்களை அங்கே உயிர் வாங்கி கொண்டிருக்கிறதோ, இதை போலவே ஒரு கொடிய வியாதியில அந்த மனிதன் வாழ்ந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் அறிந்து கொண்டான். இயேசுவை அந்த இடத்துல சந்தித்தான். வேதவசனம் சொல்லுகிறது, அந்த குஷ்டரோகியானவன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அழுது ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபம் செய்தான். ஆண்டவரே, என்னை காப்பாற்றும், எனக்கு உதவி செய்யும், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் மன்றாடினான். அவன் நினைத்தான், இனிமேல் என் வாழ்க்கையில யாரும் எனக்கு இல்லை, யாரும் என்னை குணமாக்க முடியாது, யாரும் எனக்கு அற்புதம் செய்ய முடியாது, உம்மை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று ஆண்டவரிடத்தில் கதறி கூப்பிட்டான். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்கு என்ன சொன்னா தெரியுமா? மார்க்குவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 41 வசனத்துல, இயேசு அவன் மேலே மனதுருகி எனக்கு அவருடைய கையை நீட்டி அவனை தொட்டு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். மனதுருகினார். அப்பேற்பட்ட மனிதன் மேலே இயேசு மனதுருகினார். தம்முடைய கையை நீட்டினார். அவனை தொட்டு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னான். உடனே அந்த குஷ்டரோகம் மாறினது. அவன் விடுதலை அடைந்தான். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு பாருங்கள், அவரை தேடி பாருங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு நன்மை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களையும் தேவனை மனதுருகி தொடுங்க. யார் யாரை வியாதி படுக்கையில, வேதனையில, கண்ணீரில், துயரத்து, துக்கத்தில் இருக்கிறாங்களோ, இன்றைக்கு அவர்களை தொட்டு மனதுருகி அவர்களை ஆசீர்வதிப்பீரான். சுத்தமாக்குங்க, சுகமாக்குங்க, அற்புதம் செய்யுங்க, விடுதலை ஆக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசுவை கிறிஸ்துவை கூப்பிடுங்கள். அவர்களுக்கு உதவி செய்வார், விடுதலை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.